அன்றைய காலகட்டங்களில் கச்சத்தீவானது மீட்க முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடக்கிற காரியமே கிடையாது. ரகசியத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்க ரூல்ஸ் இருக்குது. ஏற்கனவே 5 பேர் போட்டிருக்காங்க, 5 பேர் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் அவர் இப்போ வாங்குற காரணமும் புரியல. வணக்கம், நான் வழக்கறிஞர் ஜெயேரி, சென்னை உயர்நீதிமன்றம். இன்று பேசப்பட்டிருக்கக்கூடிய கச்சத்தீவு, பரபரப்பாக நடக்கக்கூடிய கச்சத்தீவை பற்றி சில வார்த்தைகள். கச்சத்தீவை 1973-74 தமிழக அரசின் முதலமைச்சர் இருந்த கலைஞர் அவர்கள், என்னுடைய குருநாதர் கிருஷ்ணசாமி பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னங்க, அவர் கலாய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க கச்சத்தீவு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தான் தமிழக அரசாங்கத்திற்கு கச்சத்தீவு பற்றிய முழுமையான ஆதாரங்களை ஆய்வு செய்து இந்த கச்சத்தீவு தமிழக அரசு தான் சொந்தமானது என்று கருத்து தெரிவித்தார். அந்த கருத்து தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் தான் கலைஞர் அவர்கள் 1974 சட்டமன்றத்தில் அதை பேசி அந்த கச்சத்தீவு தமிழக சொந்தமானதுன்னு அவருடைய நிலைப்பாட ஆவணத்தை அந்த ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார். அந்த கட்டுரை தான் நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் 1974 கச்சத்தீவானது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட தீவுக்கு ஈடாக, கச்சத்தீவுக்கு ஈடாக அங்கிருந்து கடல் பரப்பை நம்முடைய தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதில் மீன்பிடிக்கும் உரிமை தமிழகத்துக்கு வழங்கப்பட்டது. இது ஒப்பந்தம் என்று சொல்வதை விட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பண்டமாற்று முறை, இது கொடுத்து அதோட ஈடாக ஒரு கடல் பரப்பை தமிழக அரசாங்கம் வாங்கிக்கிட்டு தான் உண்மை. அதே சமயத்தில் இந்த கச்சத்தீவான விஷயமானது ஏன் கொடுக்கப்பட்டது கேள்வி இதுவரை யாரும் கேட்கல. கொடுக்கப்பட்டது உண்மை. ஏன் கொடுக்கப்பட்டது? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த இலங்கை தமிழர்கள் அவதிப்பட்டிருக்க மாட்டாங்க, பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த இலங்கை ஒரு பகுதி தமிழக அரசு கட்டுப்பாடு, நேரடி கட்டுப்பாடு வந்திருக்கும். இன்னும் வளமான பகுதியை நம்ம தமிழ்நாடு விளங்கியிருக்கோம். இது தமிழர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு அரசியலுக்காக கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அரசியலுக்கு கொடுக்கப்படும் சொன்னால் தமிழின் வாழ்வுக்கு பற்றி அவங்க கவலைப்படாமல் அந்த நிலப்பரப்பை கொடுத்துருக்காங்க. இது திருப்பி வாங்குவது என்பது யாராலும் முடியாத காரியம், நடக்காத காரியன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அன்றே என்னுடைய என்னுடைய குருநாதர் இதற்கான விஷயத்தை அன்றைக்கி சட்டப்பூர்வமாக ஆராய்ந்து அன்றைய காலகட்டங்களில் கச்சத்தீவானதை மீட்க முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார் நம்ம மதிப்பிற்குரிய IPS அதிகாரி நம்ம அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடக்கிற காரியமே கிடையாது. இப்போ அண்ணாமலை மட்டும் இல்லை, அவர் அப்பா தாத்தா யார் வந்தாலும் அந்த கச்சத்தீவை மீட்க முடிய வாய்ப்பே கிடையாது. எவிடன்ஸை வச்சு அவர் செய்யவும் முடியாது. அவர் மீட்க முடியும்னு சொன்னால் எந்த கோர்ட்டுக்கு போவார்? எந்த கோர்ட்டில் போய் ஆர்குமெண்ட் வைப்பார்? இது இந்தியாவுக்கு வெளியே இருக்குது. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். இந்தியாவை தாண்டி போகும்போது எந்த கோர்ட்லையும் ஆர்குமெண்ட் வச்சு அதை மீட்க முடியாது, மீட்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இது அவர் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. எந்த வருஷமும் இந்த கச்சத்தீவு நடத்துவாங்கன்னு தெரியல. 50 ஆண்டுகளாக இந்த கச்சத்தீவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அரசியல் நாடகமாக அதை பார்க்கப்படுகிறது. அது தொடங்க முடியாதுங்க. அவர் சும்மா ஏமாற்றிட்டு இருக்காரு. வெளிப்படையாக சொன்னால் தான் அது ஏமாற்ற வேலை தான். இது தமிழக மக்களை முட்டாளாகிற வேலை. இவர் ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் யாராவது ஒரு விட்டுவாங்க, கச்சத்தீவு மீட்டுவோன்னு. நாங்கள் எத்தனை வருஷம் ஏமாறுவோம்? எது அடிப்படையில் மீட்கன்னு சொல்கிறவங்க எது அடிப்படையில்? நான் இப்போ சொல்கிறேன்ல, இப்போ ஆதாரம் என்கிட்ட நான் சொல்கிறேன், கட்சி மீட்கணும்னு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. மீட்க முடியும் எந்த ஆதாரத்தை சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க? இல்லை மீட்க முடியும்னு சொன்னால் எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே மீட் கொடுத்துருவீங்க? ஓகேவா? எத்தனை வருஷம் என் மீட்காமல் இருந்தீங்க? அது முதல்ல காரணம் சொல்லுங்கள். 10 வருஷம் மீட்கல, இப்போ இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு மீட்டு கொடுப்பீங்க? இதுக்கு முன்னே இலங்கையில் ஒரு பற்றாக்குறை வந்தது, அப்போ மீட்டு இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த இலங்கைக்கு ஒரு உதவி செய்ய போனீங்க, அது ஈடாக அந்த நிலப்பரப்பை கட்சியை கேட்டு வாங்கியிருக்கலாம். அந்த சான்ஸை விட்டீங்க. இனி மீட்பது என்பது காணல் நீர் தான். RTI மேட்டர் ஆக்டிவ் கொடுக்கக்கூடாது. ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது அரசாங்கத்தின் ரகசிய காப்பு. ரகசியத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்க ரூல்ஸ் இருக்குது. ஏற்கனவே 5 பேர் போட்டிருக்காங்க, 5 பேர் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் ஒரே வார்த்தை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவர் இப்போ வாங்குற காரணமும் புரியல. இத்தனை ஆண்டுகாலமாக அண்ணாமலை சும்மா இருந்துட்டு இப்போ திடீர்னு RTIயில் போட்டு வாங்கிட்டேன்னு சொல்கிறாருன்னா, அப்போ RTI சாதாரணமாக ஒரு ஸ்டேஷனில் FIR நம்ம ரேஷனில் RTI போட்டிருந்தானு ஸ்டேஷனில் FIR நம்பர் கேட்டு FIR யார் பேரில் போட்டு பேரை கொடுங்கன்னா அந்த பேரை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பாதுகாப்பு இருக்காதான். அந்த மாதிரி காலகட்டங்களில் இவர் போயிட்டு அவ்வளோ பேர் விஷயத்தை ஒரே வாரத்தில் வாங்கிட்டு சொன்னார்னா, இவர் என்ன அடிப்படையில் வாங்கிறார், எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க என்பது இந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். 100%
ஆமாம், கண்டிப்பாக அதிக துஷ்பிரயோகம்லாம் வேறு என்ன சொல்ல முடியாது. அதிக துஷ்பிரயோகம் பண்ணி இது வந்து ஒரு வாரத்தில் வாங்குறதுனால போய் சேர்ந்து அங்கே வெரிஃபை பண்ணி ஆர்டியில் கையில் வச்சுருக்காங்க. அந்த தரவுகளை ஆய்வு செய்து கொடுக்கணும். தரவுகளை ஆய்வு செய்து எங்கே வச்சு எடுத்து கொடுக்கறதுக்கே ஒரு மாதம் எடுத்துப்பான். ஒரே வாரத்தில் வாங்கிட்டாருன்னா இது அதிக துஷ்பிரயோகம் சொல்ல வேறு என்ன சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.